அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கட்டளை முடியான நோக்கிலே கொள்வோம். ஏனெனில் ஆண் தலைப்பேறு அனைத்தும் ஆண்டவருக்கு
ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்படும் என்று அவருடைய திருச்சட்டத்தில் எழுதியுள்ளது. அச்சட்டத்தில் கூறியுள்ளவாறு இரு மாடப்புறாக்கள் அல்லது இரு புறாக்குட்டிகளை அவர்கள் வழியாக கொடுக்க வேண்டியிருந்தது. அப்போது இஸ்ரேலில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெசியாவை காணும் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவர் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உமது அடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கின்றேன். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள ஒரு மீட்பை என் கண்கள் கண்டுகொண்டன. இம்மீட்பே பிறையினத்தாருக்கு வெளிப்பாடு தரும் மொழி. இதுவே உன் மக்களாகிய இஸ்ரேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ரேல் மக்கள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். ஒரு குலத்தையும் ஒரு வான் ஊடுருவிப்பாய் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர். மணமாகி 7 ஆண்டுகள் கணவனோடு வாழ்ந்த பின் கைப்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். ஆண்டவருடைய திருச்சட்டப்படி எல்லாவற்றையும் செய்து முடித்த பின்பு அவர்கள் கலிலேயாவில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பி சென்றார்கள். குழந்தையின் வளர்ந்து வலிமை பெற்று ஞானத்தால் நிறைந்து கடவுளுக்கு உகந்ததாக இருந்தது என்பதில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு கடவுளின் திருக்கையாலே வாழ்த்திருந்தேன். சிறப்பாய் உலக மீட்பராக வந்து நடந்திருக்கிற ஆண்டவர் இயேசுவுடைய பிறப்பை கொண்டாடுகின்ற இந்த சூழலிலே அனைவருக்கும் போஸ்ட் கிறிஸ்மஸ் விஷஸ் அண்ட் அட்வான்ஸ் கோயில். திருச்செவியுடைய கிறிஸ்து வருகை நாட்கள் 1ஆம் ஞாயிறு முதல் திருச்செவி நாடு தொடங்கிவிட்டது. கிரிகோரியஸ் காலண்டர் என்று சொல்லப்படுவது ஜனவரி மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையும் என்ற கால அட்டவணையின்படி நாம் கடைசி ஞாயிற்றுக்கிழமையிலே இருக்கின்றோம். வருகின்ற மாதத்திலே
புத்தகத்தை நாம் எதிர்கொள்ள இருக்கின்றோம். ஆண்டுகளுடைய நாட்களில் இருக்கின்ற நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்ற ஆசீர்வாதங்களை முன்னிட்டு நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்கு எப்பொழுதும் நன்றியோடு இருப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருந்தோம். இதனால் செய்தி பகுதியை பார்க்கின்ற போது இது ஒரு நன்றி அறிஞரின் வழிபாடு, நன்றி ஏற்பு வழிபாடாக நாம் இதை சிந்திக்க முற்பட்டால் அது சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். வழக்கமாக இந்த நாளிலே இந்த செய்தி பகுதிக்கு ஏற்புடையதாக இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே பெரும்பாலும் மூத்தவர் கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடுவது நிறைய இடங்களிலே நடைபெறும். ஆனால் இன்றைக்கு வாய்ப்புகள் இருக்கின்ற வழிபாடாக இந்த வழிபாடு நடைபெறுகிறது. அருள்நிலையை ஆயத்தம் செய்கின்ற போது ஒரு அருளை ஆயத்தம் செய்தால் அதுவே வழிபாட்டுக்கும் கிறிஸ்துமஸ் விழாவுக்கும் அது பொருத்தமானதாக இருக்கும் என்று எண்ணினேன். ஆனால் இன்றைக்கு ரெண்டு விதமான செய்தியை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே இதனாலே திருமறை பாடல்களை நாம் ஒப்பிட்டு சிந்திக்க முற்படுகின்ற போது ரச்சனை பாடத்திலேயே 5 முறை திருச்சட்டம், சட்டம், மோசே நியாயப்பிரமாணம் என்ற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது. இது எதை சொல்லுகிறது என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு என்பது தற்செயலாக நிகழ்ந்த ஒரு செயல் அல்ல. யோவான் பயன்படுத்துகின்ற வார்த்தையின்படி பார்த்தோம்னா, யோவான் 1ஆம் அதிகாரம் 12-11 படிச்சோம்னா, ஊழியர்களின் நிச்சயப்படி பிறந்த ஒரு பிறப்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு கிடையாது. மாம்சத்தின்படி நிகழ்ந்த ஒன்று அல்ல. கடவுளுடைய ஆவியானவருடைய ஆற்றலோடு நிகழ்ந்த ஒன்றுதான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு. ஆகவே தற்செயலாகவோ அல்லது மனித விருப்பத்தினாலோ நடைபெற்ற ஒன்று அல்ல. கடவுளுடைய திருமணத்தின்படி நடந்த நிகழ்வுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு. இதனால் திருமறை பாடல்களை நாம் கூர்ந்து கவனித்தோமானால், ப்ராஃபெட்டிக்கல் ரீடிங், தோரா, இறைவாக்கு, ஆசாரியப்படி இவை எல்லாமே ஒருமித்து இருப்பதை நாம் இந்த நாளிலே நாம் பார்க்க முடியும். திருச்சட்டத்தின்படி இயேசுக்கு செய்ய வேண்டிய விருத்த சேதனத்தில் மரியாள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருப்பதனாலே யூத முறைமையின்படி ஒரு பெண் ஒரு குழந்தையை பெற்றிருந்தால் அந்த குழந்தை ஆண் குழந்தையாக இருந்தால் 7 நாட்கள் அவர் வீட்டுக்கு தூரமாக இருப்பார். பெண் குழந்தையாக இருந்தால் அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் சேர்த்து 14 நாட்கள் 2 வாரம் அவர் தீட்டானதாக கருது கொள்வார் என்பது யூத நியாயப்பிரமாணம். நாம் கிறிஸ்தவர்கள் எனவே வீட்டு தூய்மை என்பதை பார்ப்பதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். வீட்டில் பெண்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்தால் இதை தொடாது அதை தொடாது சொல்லுகின்ற பிற சமயத்தாரை போல நாம் இருக்கக்கூடாது என்கிற சிந்தனை முதலாவது மனதில் கொள்ள வேண்டும். இங்கே இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததற்கு வழியாக ஊர முறைப்படி திருச்சட்டத்தில் நிறைவேறுவதாக தங்களுடைய அந்த சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசுவை ஆலயத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே பலி செலுத்துதல் என்கிற நிகழ்வு இருக்கிறது. வசதி படைத்தவராக இருந்தால் பலி என்று சொல்லும் பொழுது திருமலையிலே 1 வயது கன்றுக்குட்டி, 1 வயது ஆட்டுக்குட்டி, அதை கலந்து உராக்குகள். அது எதை காண்பிக்கிறது என்றால், எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், பொருளாதாரத்தினுடைய தகுதியை அடித்தளமாக கொண்டுதான் கன்றுக்குட்டி வைக்கிறாங்க, ஆட்டுக்குட்டி வைக்கிறாங்க, இதை உராக்குகள் வைக்கிறாங்க. நம்ம ஸ்டேட்டஸ் பார்க்கணும்ல, விழாவுக்கு போகிறதுக்கு முன்னால என்ன தெரிஞ்சுக்க சொல்லுங்க.
அவங்க நமக்கு ஒரு ஆதாயம் கூட அது முதல்ல போயிடும். இது ஒரு பார்வை. சாப்பாடு தான் போடுறாங்க. எங்கே மட்டன் பிரியாணி, எங்கே சிக்கன் பிரியாணினா எதை ப்ரிஃபர் பண்ணணும்? நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. யாராவது சொல்ல முடியுமா? எல்லாருமே பார்ப்போம். அதான் வெளியே என்ன பண்ணியிருக்கிறேன் சொல்லியிருக்கிறேன். ஆனால் மனிதனுடைய வசதி என்ன, உணவு, அதனுடைய பிசினஸ் என்ன, அதையெல்லாம் கணக்கிட்டு தான் நம்ம ஒரு விழாவுக்கு போகிறோம். எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் என்பது இங்கே இருக்கிறது. மரியாதையினாலே ஒரு ஆட்டுக்குட்டியையோ கல்லுக்குட்டியோ பலியாக செலுத்துகிற அளவுக்கு வசதி கிடையாது. இயேசுவின் பிறப்பு சத்திரத்தில் நடந்தது என்று பாடிக்க கிடையாது. அதற்கு பின்னால் இருக்க செய்தி என்ன? திடீர்னு வந்துட்டாங்க. அதனால சத்திரத்திலே போய் கொண்டு இருக்கிற சத்திரத்திலே இடம் இல்லை, மாட்டு தொழுவத்திலே வந்து பிறந்தார் சொல்ல முடியாது. யோசேப்புக்கும் மரியாவுக்கும், குறிப்பாக யோசேப்புக்கு தான் பிறந்த ஊரிலே அரச வம்சத்தில் பிறந்த யோசேப்புக்கு தன் சொந்த ஊர்ல வீடு வாசல் கிடையாது. வீடு வாசல் இல்லாத அளவுக்கு அவர்கள் ஏழ்மையான நிலையிலே இருந்தார்கள். அப்போ புறா குஞ்சுகளை பலியாக செலுத்துவதற்கு முன்பாக மரியா யோசேப்புடைய ஏழ்மை நிலை என்று அங்கே இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது எல்லாருக்குமானது. வசதி படைத்தவர்களுக்கோ செல்வந்தர்களுக்கோ பயன்பாடுகளோ இல்லை, எல்லா மக்களுக்கும் என்று சொல்லணும். அப்படி ஒவ்வொருவரும் சொல்லும்போது நம்ம அறியாமலே என்ன பண்ணா, செல்வந்தர்களையும் படித்தவர்களையும் அன்கான்சியஸாக வந்து இருக்கிறோம். ஏன் இப்படி ஆரம்பிக்கிறது? ஏழைகளுக்காக பிறந்தார், செல்வந்தர்களுக்காகவும் பிறந்தார். ஏன்னா பொருளாதாரத்தை பார்த்தில்லை, ஒவ்வொரு தனி அவருடைய மீட்பை முன்னிட்டு ஆண்டு இயேசு இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். ஆகவே ஆண்டு இயேசு இந்த உலகத்திலே ஒரு இறைவாக்கியராக வந்து பிறந்தார், இறைவாக்கு நிறைவேறலாக வந்து பிறந்தார். ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடப்படுகிறது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கலாத்தியரிலே பவுல் எழுதுகின்ற போது 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே காலம் நிறைவேற போது, it is a perfect time. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ரோம காலனி ஆதிக்கம் உச்சத்திலே இருந்த காலத்திலே, ரோம காலனி ஆதிக்கத்தில் அதிகப்படியான ஒடுக்குமுறை நிகழ்ந்த அந்த காலத்தில் தான் இயேசு விடுதலையின் விடுதலையாக இந்த உலகத்திலே வந்து பிறந்தார். எப்பொழுது விடுதலை வேண்டி மக்கள் கூக்குரல் எழுப்புகிறார்களோ அப்பொழுது கடவுள் இறங்கி வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எப்பொழுதுமே சொல்லுவேன், வழக்கமாக நம்ம சொல்றது, ஒரு குழந்தைக்கு பசியத்தை அழுதான் அந்த தாய்க்கு குழந்தைக்கு பசிய தெரியும். கடவுளும் அப்படிதான், கடவுளும் அப்படிதான். 430 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் ஒழுங்கில் இருந்தார்கள். அப்பெல்லாம் கடவுள் தான் பண்ண. ஏன்னா எப்பொழுது மக்கள் விடுதலைக்காக ஏற்கிறார்களோ, விடுதலையை எதிர்நோக்குகிறார்களோ, விடுதலைக்காக அபியர்கள் எழுதுகிறார்களோ, அப்போதுதான் கடவுளை எழுதுவார். பல நேரங்களிலே நாம் அடக்குமுறையிலே சொகுசாக வாழ்ந்த மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். நாம் அடிமையாக இருக்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் அடிமையாக இருந்து கொண்டிருக்கிற மக்களாகத்தான் பல நேரங்களில் இருக்கிறோம். நாம் பாவம் செய்கிறோம் என்ற உணர்வே இல்லாமல் பாவம் செய்து கொண்டிருப்பது போல மனிதர்களை நமக்கு மேலானவர்களாக நாமே உயர்த்தி வைத்துக் கொண்டு நம்மை நாமே அடிமைப்படுத்திக் கொள்கிறார். யாருமே நம்மை அடிமைப்படுத்த முடியாது. என்னை நான் உங்களுக்கு அடிமையாக்கி கூடாத வரையிலும் என்னை ஒருவராகவும் அடிமைப்படுத்த முடியாது என்ற தெளிவு நாம் ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். ஆக இஸ்ரேல் மக்கள் விடுதலைக்கான ஆண்டவரை நோக்கி மன்றாடிய போதுதான் மோசேயை அனுப்பி
இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கினார். நாம் நம்முடைய பாவங்களில் விடுபடுவதற்கு நாங்கள் நோக்கி மன்றாட வேண்டும். இயேசுவின் பிறப்பின் காலமும் அப்படிப்பட்ட ஒரு காலம்தான். ரோமன் காலனி ஆதிக்கத்தினுடைய அடக்குமுறையில் ஒடுக்குமுறையில் அதிகமாக இருந்த சூழல்கள் வருகிற வாரத்தில் நாம் கிறிஸ்து மகிழ்ச்சியடைகிற பண்டிகையின் பேரே ராஜாக்களின் மூவரச பண்டிகையை கொண்டாடுவோம். இயேசு பிறந்ததினாலே 2000 குழந்தையை கொண்டாடும் என்று நாம் அதை சிந்திப்போம். ஆனால் என்ன நடக்கிறது சமூகத்தில் என்று பார்த்தோம்னா, எப்பொழுதெல்லாம் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம் விடுதலை அடைவதற்கு முன்னெடுத்து விடுதலை நோக்கி நகர்கிறதோ அப்போது அவர்களை இடைவெளியாக ஒடுக்குவதற்கு சாதிய ரீதியான வன்முறைகள் நிகழ்த்தப்படும். அப்படி நிகழ்த்தி அந்த சமூகத்தில் இருந்த ஆண் மக்களை எல்லாம் கொலை செய்துவிட்டால் அங்கே புரட்சி செய்வதற்கு ஆள் இருக்காது. அந்த இனம் அப்படியே அடங்கி போகும். அப்படி ரோம காலனி ஆதிக்கத்திற்குள்ளாக யூத மக்கள் ஒடுக்கப்பட்டிருந்த சூழலில் தான் நிறைய குழந்தைகள் கொலை செய்யப்பட்டார்கள். இன்றைக்கு நாம் வாழ்கின்ற சூழலிலே இஸ்ரேல் பாலஸ்தீன நாட்டுக்கு இடையிலே நடைபெறுகிற போரிலே கூட எத்தனையோ குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ கர்ப்பிணி பெண்கள் மருத்துவமனைக்கு போய் சுகப்பிரசவம் பெற முடியாதபடிக்கு மருத்துவமனையில் அடைக்கப்பட்டிருந்தனர். அப்படிப்பட்ட சூழல்கள் ஏன் என்றால், ஒரு இனம் பெருங்குகின்ற போது அவர்கள் எழுப்பி நம்மை ஒழுங்கிடுவார்கள். நமக்கு வேலை செய்வதற்கு ஆள் இருக்க மாட்டார்கள். அதனால்தான் சில குடும்பங்கள் எப்போதுமே அதிகாரத்திலே இருக்கணும். சில குடும்பங்கள் அதிகாரத்திலே இருக்கணும். சில குடும்பங்கள் மோசமாக இருப்பாங்க. நமக்கு புதியே இருக்காது. பல நேரத்தில் நாம் எப்போது வளரப்போகிறோம் என்ற அறிவே இல்லாமல் வளர்ந்துவிட்ட ஒருவருக்கு அடிமைகளாக இருக்கிற மக்களாக இருப்பதனால்தான் திருச்சபையிலே எப்பொழுதுமே ஒரு ஏற்றத்தாழ்வான நிலை இருந்து கொண்டே இருக்கும். ஒரே சில குடும்பங்கள் இருக்கும். செக்ரட்டரியில கதை சம்பளமே இருக்கிற சூழல்கள் இருக்குது. அது காரணம் யார்? நாம் தான். நம்ம இவர்கள் தான் ஆளுநர் பிறந்தவர்கள். நாம் அவர்களுக்கு மோசப்படுவதற்கு பிறந்தவர்களாக நம்மை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிற நிலைதான் ஏற்றத்தாழ்வும் அடிமைத்தனங்களும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றன. அப்ப இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்று அன்றைக்கு மாத்திரம் இல்லை, இன்றைக்கு என்ன சொல்கிறது? இன்றைக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்கிறார் என்றால் அதை நாம் என்ன புரிதலோடு கொண்டாடுகிறோம்? வயது சென்ற காலத்திலே இந்த சிறியும் அண்ணா 2 பேருடைய வார்த்தைகள் என்ன? 2 பேர் பார்த்தோம்னால் இதனால் நச்சீதி பகுதியிலே fulfillment of the law நான் சொல்றேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு என்பது திருச்சட்டத்தினுடைய நிறைவாய் இருக்கிறது. இயேசுவே திருச்சட்டத்தின் நிறைவாய் இருக்கிறார். ரோமர் 4:10 இயேசு இந்த உலகத்திலே திருச்சட்டத்தின் நிறைவேறுதலாக வந்தார். கலாத்தியர் 4:4 இறைவாக்கு நிறைவேறுதலாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே வந்தார். அப்ப திருச்சட்டத்தின் நிறைவு ஏன் இந்த வார்த்தை திரும்ப சொல்றா? பழைய ஏற்பாடு என்பது 3 பகுதிகளை உடையது. ஒன்று தோரா திருச்சட்டங்கள், 2வது தீர்க்க தரிசன நூல்கள், 3வது ஞான இலக்கியங்கள். இது எல்லாவற்றுமே இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அப்போ முழு திருமறையில் முழு நிறைவாக ஆண்டவர் இயேசு உலகத்திலே வந்து பிறந்தார். அவர் ஆசாரியராக வந்து பிறந்திருக்கிறார். அவர் இறைவாக்கினராக வந்து பிறந்திருக்கிறார். அவர் அரசராக வந்து பிறந்திருக்கிறார். இது 3 ரோலும் திருமறையில் மிகவும் முக்கியமானது. தாவீதின் வம்சத்திலே பிறந்ததினாலே அவர் அரசர். இறைவாக்கினர்களுக்கெல்லாம் அவர் இறைவாக்கினராக இருக்கிறார். மோசே சொல்லுகிற போது 18:18 உபாகமம் 18:18 என்னை போல் ஒரு இறைவாக்கினரை கடவுள் அனுப்புவார். அப்போ இயேசு கிறிஸ்துவிலே இறைவாக்கு நிறைவேறுதல் அடங்கியிருக்கின்றன. திருச்சட்ட நிறைவேறுதல் இடம்பெற்றிருக்கின்றன. இவை
எல்லாம் எங்கே நிறைவுறுகிறது என்றால் கடவுளுடைய அருள். இயேசு கிறிஸ்து யாரு? கடவுளின் அருளின் நிறைவாக வந்திருக்கிறார் என்பதுதான் புத்தக மரபு கொண்டாடுகின்ற சிறப்பான செய்தி. இது உங்களால் உண்டானது அல்ல, கடவுளுடைய ஈவாக இருக்கிறது. கடவுளின் ஈவின் நிறைவாக இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து பிறந்திருக்கிறார். திருச்சட்டத்திற்கும் கடவுளின் அருளுக்கும் லவ் வெர்சஸ் கிரேஸ், இந்த ரெண்டுக்கும் இடையே ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து ரெண்டுக்குடைய மைய புள்ளியாக இருக்கிறார். இன்றைக்கு திருச்சபையில் எல்லாமே வந்து பார்த்தோம்னா, குறிப்பாக அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்க சட்டத்தின்படி தான் எல்லாமே செய்யணும்னு சொல்றாங்க. சட்டத்தை எல்லாமே பண்ணாங்க, சட்டம் நடந்துதான். எல்லாவற்றையும் கடவுளின் அருள் அருள் என்று சொல்வதிலே நான் சட்டத்தை கடைபிடிக்க தவறுவதும் தவறு. ரெண்டுமே நாம் மனதில் கொள்ள வேண்டும். சட்டமும் அவசியம், கடவுளுடைய அருளும் முக்கியம். சட்டத்தை உயர்த்தி பிடித்து கடவுளின் அருளை தரம் தாழ்த்தக்கூடாது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து கடவுளின் நிறைவான அருளின் வரமாய் நமக்காக அருளப்பட்டிருக்கிறார் என்று நாம் மனதில் கொள்ள வேண்டும். இங்கே மரியாவும் யோசேப்பும் வழி செலுத்துவதற்காக வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து யார்? இயேசு கிறிஸ்துவில் இருக்கிற அற்புதமான செய்தி ரெண்டு விதமான தத்துவங்கள் தொடர்ந்து ஒருமித்து பயணித்துக் கொண்டே இருக்கும். இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்ததினாலே சடங்கு நிறைவேற்றுவதற்காக வழி செலுத்த மரியா வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்மையே பலியாக கொடுத்தார். ஒரு ஆசாரியனுக்காக ஆசாரியத்தை வந்து பலி செலுத்துகின்ற நிகழ்வு எங்கே இருக்கிறது என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து தம்மில் தானே பிரதான ஆசாரியராக இருக்கிறார், தலைமை ஆசாரியராக இருக்கிறார். அவருக்காக பலி செலுத்த திருச்சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக மரியா யோசேப்பு இங்கே ஆலயத்திற்கு வந்திருக்கிறார்கள். தம்மில் தாமே வழியாக இருக்கிறார். அவனுக்காக பலி ஏற்படுகிறது. அவன் நமக்காக பலியாக வந்திருக்கிறார். ஒரு ஆசாரியன் பலியுமாக ஆண்டு இயேசு இங்கே இருப்பதை நாம் இந்த பகுதியிலே அறிந்து கொள்ள முடிகிறது. வருடத்தினுடைய கடைசி நாட்களில் இருக்கிறோம். இந்த ஆண்டு முழுவதும் திரும்பி பார்த்தோம்னா கடவுள் நமக்கு பாராட்டியிருக்கின்ற பெருளான நன்மைகளை நிறைவு கூறுவதற்கு இந்த நேரத்திலே அழைக்கப்படுகிறோம். சிமியோனுடைய வாழ்க்கையின் வழியாக வார்த்தையின் வழியாக நமக்கு அருளப்படுகிற செய்தி நம்முடைய லட்சியத்தை நாம் சில விஷயங்களை சில நிகழ்வுகளை எதிர்நோக்கி இருப்போம். நம்முடைய பெற்றோர்கள் சில தரிசனங்களை வைத்திருப்பார்கள். அதெல்லாம் எப்பொழுது நடக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எதிர்நோக்கும் ஒவ்வொருவருமே இருக்கும். ஒவ்வொருவருக்கும் ஒரு லட்சியம் இருக்கும். அதை அடைய முடியாதவர்களுக்கு சில தடைகள் இருக்கும். ஆனால் இன்றைக்காக ஒரு நாள் அந்த லட்சியத்தை அடைவேன் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும். அந்த நம்பிக்கையை அடைவது, அந்த நம்பிக்கையை செயல்பாட்டுக்கு கொண்டு செல்கின்ற போது நாம் அந்த லட்சியத்தை அடைய விடுவோம். சிமியோனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருந்தது. இஸ்ரவேலுக்கான மேசியாவை காணவும் இறப்பதில்லை, வயதுக்கு முதிர்ந்த நிலையிலே கடவுளுடைய ஆவியாக ஏவப்பட்டவராய் ஆலயத்துக்கு வருகிறார். குழந்தை இயேசு அங்கே வருகிறார். குழந்தை இயேசுவிலே கடவுளின் மீட்பு வருகிறது. அந்த மீட்பை கொண்டாடுவதற்கு வயதிலே மூத்தவர்கள் வந்து அதை கொண்டாடுகிறார்கள். அதில் எந்த விதமான சுயநலமும் இல்லை. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறியது என்பதற்காக மாத்திரமல்ல, என் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறியிருக்கிறது என்பதற்காக சிமியோன் ஆண்டவர் தரிசிக்கிறார். இஸ்ரவேலுக்கு மீட்பு பிறந்துவிட்டது என்பதுதான் சிமியோன் பாடலுடைய மைய செய்தி. எனக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார், நீடித்த ஆயுசு நாட்களை கொடுத்தார், எப்படியாவது மேசியாவை பார்த்துருவேன் அப்படின்னு சொன்னாரு. அதற்காக மாத்திரம் நான் நன்றி சொல்ற அன்பு இல்லை.
என் மக்களிடம் ஒடுக்கப்பட்ட நிலையிலே, காவலி ஆதிக்கத்திலே ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற என் மக்களுக்கு இன்றைக்கு மீட்பு வந்துவிட்டது என்று சொல்லி கடவுளை மகிமைப்படுத்துகிறார். குளோரிபிகேஷன். இன்னொரு பக்கம் மரியாவுக்கு ஒரு திரட்டு கொடுத்தார். உன்னை ஒரு பட்டையை ஊடுருவி போகும், இப்பொழுதுமே உன்னை தகுதிப்படுத்தி போல ஓடிட்டே வேண்டியதான். நிம்மதியா இருக்கவே முடியாது. ஏன்னா உன் குழந்தை பிறந்திருக்கிற இந்த பூமி அடக்குமுறை நிறைந்த பூமி. உன் குழந்தையை பார்க்கணும். அதே சமயத்தில் கடவுளை சித்த நிறைவேற்றுவதிலிருந்து விலகி போய்விடக்கூடாது. அந்த நாட்கள் வரும் வரையும் மகனை என்ன பண்ணலாம்? பத்திரமா பாதுகாத்துக்கணும். ஒரு பட்டியும் இருதயத்தை ஊடுருவி போகும் என்று சொல்லியிருக்கும் போது கடவுளுக்காக இயேசு கிறிஸ்து மாத்திரம் சிலுவையில் அறையப்படல, தன் மகன் சிலுவையில் அறையப்பட தேடிட்டாலும் அவனை பத்திரமா பாதுகாப்பட ஒப்படைக்கும் ஐயா எல்லாவற்றையும் தன் இருதயத்தை வைத்து ஒவ்வொரு நாளும் அந்த பட்டியலும் புத்துகிற உணர்வை சந்தித்துக் கொண்டே இருந்தார்கள். கடவுளுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக, நாம் கடவுளுடைய நோக்கம் நிறைவேறுவதற்காக நமக்கு ஒரு இலக்கு நியமிக்கப்பட்டு, உனக்கு ஒவ்வொரு நாளும் துன்பம் வரும்னு சொன்னா என்ன பண்ணுவான்? இந்த துன்பம் வேணாம், எனக்கு நல்லது செய்ய ஆள சாமி அப்படின்னு என்ன பண்ணுவான்? விலைக்கு போயிடுவோம். கடவுள் நம்மை ஒரு நோக்கத்திற்காக நிறைவேற்றிருக்கிறார். இந்த உலகத்திலே நம்மை அனுப்பியிருக்கிறார். நமக்கான கடவுளின் திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு கடவுளுடைய சட்டங்கள், கடவுளுடைய கட்டளைகள், கடவுளுடைய வார்த்தைகள், அவர்களுக்கு முன்வைக்கின்ற வழிகாட்டுதல்கள், அறிவுரைகள், ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நாம் மனதிலே வைத்து அவற்றை எல்லாவற்றையும் நாம் வழிகாட்டுதலுக்காக வைத்துக் கொண்டு கடவுளின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை நாம் ஒப்புவிப்பதற்காகவே அழைக்கப்படுகிறோம். இது சிமியோனுடைய வாழ்க்கை. அதை விட அற்புதமான செய்தி தான். பல நேரத்தில் சிமியோனுடைய பகுதி மாத்திரம் தான் அருமையா இருக்கும். இப்ப நம்ம சிலரோடு என்ன பண்றாங்க? ரசிகை பாட்டு முடிச்சுடுவாங்க. ஆனா என்ன அப்படி இல்லை. 40வது வசனம் வரைக்கும் ரசிகை பாட்டு. 2வது பகுதியில் இருக்கிற அற்புதமான செய்தி தான். முதலாவது நன்றி செலுத்துது, பெற்றுக்கொண்டதற்காக நன்றி செலுத்துது. அண்ணாவிடம் இருந்து நாம் கற்றுக்கொள்கிற பாடல் அப்படின்னா, இளம் வயதிலே கணவனை இழந்துவிட்டு தனக்கு வாரிசு கிடையாது, எந்த விதமான ஒன்றும் உறவும் இல்லாத ஒரு நிலை. நான் காட்டுகிற கிராமத்தில் இந்த 1.5 ஆண்டு நாங்கள் போதனாக நிறைய பேர் இளம் நிலையில் தான் இளம் கைகள் நார்மலை இருக்கு. 2வது பிறந்தவர்களே கவனம் எழுத்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ப்பாங்க. அது மாதிரி நிறைய குடும்பம் இல்லை. ஒரு வீட்டில் ஒரே ஒரு பெண் தான் மகள் பிறந்தவர்களுக்கு அந்த வீட்டுடைய தலைவர் வளர்ந்து இப்படி நிறைய இளம் நிலையில் இருக்கிறார்கள். எந்த விதமான ஒற்றும் உறவும் இல்லாத ஒரு கைப்பெண், இளம் கைப்பெண். ஆனால் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவருடைய ஆலயத்தை தங்கியிருந்து ஆண்டவருக்காக பணிவிடை செய்தார். தீர்க்கதரிசி என்ற அடையாளம் அவருக்கு இருக்கிறது. அந்த தீர்க்கதரிசி கடவுளுடைய ஆலயத்திலே பணி செய்கிறார். ஆசீர்வாதம் வேணுமா? ஆசீர்வாதம் வேணும். தப்பு பண்ணாங்க என்ன பண்ணுவாங்க? இப்படி செய்யறாங்க, செய்தா நல்லா இருக்கு, செய்தனா இப்படி உங்களுடைய வாழ்க்கையை கெட்டு போயிடும் என்று அறிவுறுத்தி வழிபடுவதுதான் இறைவாக்கு பணி. எப்பொழுதெல்லாம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை கண்டிக்கிறார்கள் அப்பொழுதெல்லாம் பெற்றோர்கள் சொல்லி முடிகிறது. Every parents are prophets. எப்பொழுதுனா என் பிள்ளை தப்பு பண்ணா நீ செய்யறது தப்பு நம்ம கண்டிப்பாக செய்யணும். இல்லைன்னா பார்த்து நம்ம தட்டி கொடுத்து போனா நம்ம கண்ணுனால் நம்ம சீர்கெட்டு போயிருப்பதை பார்த்து தண்டிக்கிற காலம் வரும். ஒவ்வொரு பெற்றோருமே ஒரு இறைவாக்கு பணியை செய்கிறோம். தவறு செய்கின்ற இடங்களில் நாம் அதை கண்டித்து உணர்த்துகிற போது நாமும் கடவுளுடைய ஊழியக்காரர்களாக இறைவாக்குகளாக இருக்கிறோம். அதை முழுமையான பணியாக
தன் வாழ்நாளெல்லாம் செய்த ஒரு கைவெல்லாம். ஆனால் அதன் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய செய்தி, கடவுளுக்கு நம்முடைய வாழ்நாளெல்லாம் ஊழியம் செய்வதற்கு கடமைப்பட்டவர்களாக இருந்தோம். எனக்கு இது இல்லாதவைகளை குறித்து சஞ்சலப்படுகின்ற மக்களாக அல்ல, இருக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆண்டவர் ஊழியம் செய்து இதுதான் எனக்கு கடவுளை இருக்கிற வாழ்க்கையுடைய நோக்கம். அதுக்காக நான் சொல்ல போகிறேன். கடவுளை இழந்திருந்தால் இன்னொரு மறுமணம் செய்து கொள்வது என்பது அவசியமானது. ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கிற இந்த சொசைட்டி பாதுகாப்பாக ஒரு சமூகம். ஆலயத்துக்குள்ளே இருப்பதனால அண்ணாவுக்கு பாதுகாப்பு தான். ஆலய வளாகத்துக்கு வெளியே இருக்கிற பெண்களுக்கு விரைவில் பாதுகாப்பு இருக்குன்னு சொல்ல முடியுமா? மறுமணம் என்பது மனித உரிமை. அது ஒரு செய்தி. இங்கே ஆண்டவருக்கு தன் வாழ்நாளெல்லாம் ஆனால் ஊழியம் செய்வது போல எனக்கு அளிக்கப்பட்டிருக்கின்ற எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை ஆண்டவருடைய பெயரை மாற்றி என்று சரியாய் பயன்படுத்துவதற்கு, அதை ஊழியமாய் செய்வதற்கு நம்மை நாம் உபயோகிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்கள் விடுதலையை அடைவதற்காக மேசியா வந்து பிறந்திருக்கிறார் என்பதற்காக சிமியோன் நன்றி செலுத்துகிறார். எங்கள் வரைக்கும் எல்லா நாட்களுமே அவருடைய அழகாக செய்தினா மேசியா என்கிற குழந்தை ஆலயத்துக்கு வருகிறார் என்று சிமியோனுக்கு உணர்த்தப்பட்டதாக சிமியோன் கோயில் வருகிறார். ஆனால் அண்ணா ஆலயத்திலே இருக்கிறார். கடவுளுக்கு ஊழியம் செய்கிற எந்த ஏழைகளையும் நாம் அர்த்தமாக இருக்கக்கூடாது. ஏன் இதை சொல்றேன்னா, நாம் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஆற்றல் வாய்ப்புகளை கொண்டு நாம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும். எவரையும் அற்பமாய் எண்ணக்கூடாது என்பதை இந்த நேரத்திலே ஒரு ஒப்படைப்பாக உறுதிமொழியாக வைத்துக் கொள்வது இதனாலே கிடைக்கப்படுகிறோம். நிறைவேற்மையானது நிறைவாக நாம் பெற்றிருக்கின்ற இந்த மீட்பு கடவுளால் கருதப்பட்டிருக்கிறது. அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கிறது. திருச்சபையில் தான் ஒரு பேசி இருக்கிறது. என்னன்னா, நிறைய சலசலப்பு யாரு ஆனாலும் இஷ்டத்துக்கு பேசுறாங்க, இஷ்டத்துக்கு எழுதுறாங்க சொல்றாங்க. சுதந்திரமாக இருக்கிறோம் என்பதை மனதில் கொள்ளுது. கடந்த காலங்களில் ஒரு அடக்குமுறை இருந்தது. இன்றைக்கு எல்லாருமே தன்னுடைய கருத்தினை பரிமாறுவதற்கான சுதந்திரம் இருக்கிறது. சபை முழுவதும் ஒரு சர்வாதிகாரம் இருந்தது. இன்றைக்கு அப்படி இல்லை. இன்றைக்கு யார் வேண்டுமானாலும் எந்த கருத்தை வேண்டுமானாலும் திருச்சபையுடைய நலன் கருதி அதை நாம் பேசலாம். ஒரு தவறு நடந்தால் தவறு சொல்றதுக்கு ஒவ்வொரு விசுவாசிக்கும் உரிமை இருக்குது. அது கடந்த காலம் இல்லை, இங்க இருக்குது. நீங்க சுதந்திரம் இருக்குது. அந்த சுதந்திரத்தை பாதுகாத்துக் நாம் ஒவ்வொருவரும் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதுமே அடக்குமுறையை ரசிக்கிற மக்களாக இருக்கக்கூடாது. ஒருத்தர் வந்தாலும் பில்லா செய்தா என்று சொன்னா அவங்க ஒரு அடக்குமுறைவாதி. வந்தாலும் அவங்க வேலை செய்வோம், நம்ம வேலை செய்வோம் அப்படின்னு நினைச்சுட்டு போறோம் இல்லையா? அது சுதந்திரம். அதுதான் ஜனநாயகம். அந்த விதமாக இந்த திருச்சபையும் சமூகமும் இருப்பதற்கு தான் இயேசு மனதில் வந்திருக்கிறார். இதை நாம் மனதில் வைத்துக் கொண்டு நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிற காலங்களை வாய்ப்புகளை காரணங்களுக்காக சரியாக பயன்படுத்துவோம். அதுதான் பெற்றுக்கொண்ட மீட்புக்கு நாம் செய்கின்ற பணி. எதிர்வரும் சந்ததியை யாருக்காவது அடிமையாக இருப்பதற்கு இப்ப அவர் பதிவு செய்ய சொல்றது உங்களே வளர்ந்து அவர்களை வந்து அதிகாரம் உள்ளவர்களாக ஞானம் உள்ளவர்களாக வளர்ப்பதற்கு நம்மை நாம் ஊக்குவிப்போம். மரியாதை யோசிக்கும் அப்படி இயேசுவை வளர்த்தார்கள் என்பதை மனதில் வைத்து கடவுளுக்கு மாத்திரமே செய்வோம். கடவுளுக்கு மாத்திரமே பணியாற்றுகிற மக்களாக இருப்போம். மனிதர்களை அன்பு செய்து அன்புக்காக அனைவரையும் நாம் ஏற்றுக்கொள்வோம். அடிமை தரத்திற்காக அல்ல என்பதை மனதில் வைத்துக் கொள்வோம். திருச்சட்டத்தின் இறைவாக்கு நிறைவேறுவதாக சொல்கிறார். அந்த திருச்சட்டத்தின் இறைவாக்கு நூல்களை படித்து சிந்தித்து பார்த்து எது சுதந்திரம், எது விடுதலை, எதற்காக சொல்கிறார் என்பதையெல்லாம் இந்த காலத்திலே குறிப்பாக நாம் கற்றறிந்திருக்கிறோம். அதன்படி வாழ்வோம். அதன்படி வாழ்வு
எழுப்போம். வருகிற புதிய ஆண்டு அனைத்து இறைமக்களுக்கும் முழு திருச்சபைக்கும் முழு சமூகத்திற்கும் அமைதி நிறைந்த ஆண்டாக இருக்கிறது. கடவுள் நமக்கு அருள் செய்வாராக. இந்த வாக்குத்தத்தை நம்பினவர்களாக நம்மை நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். கடவுள் நம்மை காத்துப்படுத்தி ஆசீர்வதித்து வளர்த்து காப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நினைக்கிறோம். எல்லா துணிகளுக்கும் தோதில் பாத்திரம் இது அருமையான நாளுக்காக நன்றி வழங்குகிறோம். கண்ணீரின் கண்குளிர கத்தரை என்று கண்ணீரின் கண்குளிர என்று பக்தர் பாடுகிற விதமாக சிறியவனை போல அண்ணாவை போல குழந்தை இயேசுவை கையில் ஏந்தி கடவுளை மகிமைப்படுத்தின அந்த உணர்வோடு கொண்டாடுகிறே. எங்களுக்கு பாராட்டிருக்கின்ற மீட்பு, இறக்கம், தயவு, ஆசீர்வாதம், பொருளாதார வளங்கள், கடந்த காலங்களில் எங்களுக்கு கொடுத்த சுகம், நன்மையான ஈவு எல்லாவற்றையும் முன்னிட்டு நாளிலே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கானதாக மாத்திரம் வைத்துக் கொள்ளாமல் எங்களை காட்டிலும் ஏழ்மையிலும் வறுமையிலும் இருக்கின்ற எளிய மக்களுக்கும் நன்மை செய்து அதன் வழியாக கடவுளை நாங்கள் மாற்றிவிடுகிறோம். கடவுளை நாங்கள் கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் மனதை உடையவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரின் ஆற்றலையும் நல்லையும் வரங்களையும் தந்திருக்கிறார்கள். இந்த வழிபாட்டில் பங்கேற்றிருக்கிற அனைத்து மக்களுடைய கருத்தில் ஒப்புகிறோம். ஒவ்வொருவருக்கும் கடந்த ஆண்டோடு பாராட்டி வந்த அனைத்து நல்ல ஈவுகளுக்காக ஒரு நன்றி படைக்கிறோம். சுகத்திற்காக நன்றி படைக்கிறோம். தொடர்ந்து புதிய ஆற்றல், புதிய கருத்தோடு புதிய ஆண்டை எதிர்கொள்ளவும் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளவும் ஒவ்வொருவருடைய தனிநபர்களாக குடும்பமாக ஆசிரியர்களாக கொண்டாடுவோம். இந்த திருச்சபையை போதகர், சபை மூப்பர்கள், விசுவாச குடும்பங்கள் யாருக்காக நன்றி படைக்கிறோம். திருச்சபையை செய்து வருகின்ற அனைத்து வளர்ச்சி பணிகளிலும் ஆண்டவர் அந்தந்த காலத்திற்குரிய உடைய பிள்ளைகளிலே திருச்சபை நிர்வாகத்தை கொண்டு வந்து வைத்து அதன் வழியாக புதிய திட்டங்கள், புதிய வளர்ச்சி பணிகளை செய்து வர ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொருவரை பயன்படுத்தி பேசுவாங்க. அதன்படியாக வருகின்ற ஆண்டிலும் கூட ஆனது நல்ல ஊழியக்காரர்களை தொடர்ந்து நியமித்து அதன் வழியாக திருச்சபை இன்னும் மென்மேலும் வளர்ந்து பெறுகிற இறைவனுடைய வாழ்விலே ஆசீர்வாதம் பெறுகிற திருச்சபை இந்த விருதாச்சலம் நகரத்திலே அனைத்து மக்களுக்குமான ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னும் இந்த மக்களை பள்ளியில் பெற செய்ய கொண்டாடுகிறோம். திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். உடலை வெற்றிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு வாக்கியத்தை கட்டளையிடுகிறார்கள். வருமானத்திற்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையை இழந்து கடவுளை இழந்து மனைவியை குடும்பத்தில் இருக்கிற மக்களுக்கு ஒரு புது வாழ்வை தந்து பயணத்தை காத்திருக்கிறோம். கொண்டாடுகிறோம். வயது இருந்து என்னுடைய மூத்தவர்கள் பெற்றோர்களுக்கு நீடித்த ஆயுள் நாட்களையும் நிறைவான சுகத்தை வரலையும் கட்டளையிடுகிறார்கள். எல்லாவற்றையும் கருத்தை ஒப்புகிறோம். படிக்கிற பிள்ளைகளை ஆசிரியர் இந்த கல்வியாண்டிலே 12ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு எழுதியிருக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஞான வரலை நன்றியோடு தந்து ஆசிரியக்கிறார்கள். நிறைவான மதிப்பெண்களை பெற்று பெற்றோருடைய லட்சியங்கள் பிறருடைய எதிர்காலம் அனைத்தும் நிறைவேற ஆண்டவர் ஒவ்வொருவரை ஆசீர்வதிக்கிறார்கள். புதியதாக குழந்தைகளை ஆசிரியம் நல்ல சுகத்தை பலனை ஆரோக்கியத்தை கட்டளையிடப்பட்டார். எல்லாவற்றிற்கும் மேலாக 2025ஆம் ஆண்டு அனைத்து மக்களுக்கும் நிறைவான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்தவர் கர்த்தர் பிறக்கின்ற உண்மையானை ஆசீர்வதிக்கிறார். எல்லா புத்திகளும் மாற்றியாவற்றிலும் ஒவ்வொருவருக்கே இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்புமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டுதல் செய்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே. ஆமென். பரலோகத்திற்கு பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றைய ஆராதனை செய்தார். எங்களுக்கு பாவத்தில் இருக்கிறோம். விசுவாசப்பட்டோம் தீமையிலே இருக்கிறோம். ராஜ்யம் கல்வி மகிமை எங்களுக்கும் உடையவே. ஆமென். அனைத்து ஆற்றுதலை நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்புமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அமைதியும் தூய ஆவியாருடைய வல்லமையுள்ள பாதுகாப்பும் மாறாத உறவும் ஐக்கியமும் எடுத்து வீட்டில் எல்லா காலங்களும் நம் அனைவரோடு சிறப்பாய் வர இருக்கின்ற புதிய நாளில் அனைத்து ஆசீர்வாதங்களோடு
நிறைவாக இருக்க வேண்டும் காப்பாற்றுவாங்க.